ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போதா படக்குழு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஓவர்சீஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா அவங்க பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம புக் மை ஷோ எல்லாம் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களுமே வந்து சமூக வலைதளங்கள் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜனநாயகன் படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அதை பத்தி அப்டேட் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். நான் உங்க ஊபி. ஊபினா வந்து உடன்பிறப்பு கிடையாது. உண்மைய சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வச்சிருக்கோம். இந்த வீடியோலயாச்சும் உண்மைய சொல்ல வந்து நான் ட்ரை பண்றேன். வீடியோக்குள்ள போயிரலாம் நம்ம. அதாவது ஜனநாயகன் படம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் ஸ்டேஜ் வந்து வந்ததா வந்து நம்மலாம் பார்க்குறோம். ஏன் அப்டின்னா, ஆல்மோஸ்ட் இதுக்கு மேல போயிட்டே இருந்துச்சு அப்டின்னா, இது வந்து எலக்ஷனுக்கு அப்புறமேட்டு தான் ரிலீஸ் ஆகும் அப்டின்ற மாரிலாம் போச்சு. இப்ப கிடைச்ச தகவல் படி வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து அதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆவறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாவே இருக்கு. ஏன் அப்டின்னா, ஜனநாயகனோட படக்குழு இருக்குல்ல, அதாவது அந்த ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸ்லலாம் நீங்க வந்து வேலைகள் ஆரம்பிங்க. இந்த மாரி தியேட்டர்ஸ் எல்லாம் புடிக்கிற வேலைகள்லாம் ஆரம்பிங்க. கண்டிப்பா வந்து படம் ரிலீஸ் பண்ணிடலாம் இந்த மந்த் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி நம்மலாம் பார்க்குறது என்னன்னா, 1 5ஆம் தேதி பிளான் பண்றாங்க. இல்லன்னா 19 மேபி தள்ளி போச்சு அப்படின்னா, பிப்ரவரி எண்டுக்குள்ள இந்த படத்த வந்து கொண்டு வந்துரலாம் அப்படின்ற மாரி தான் வந்து அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா இவங்க கேஸ வந்து வாபஸ் வாங்கலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே, அவங்களே எங்க கேவிட் மேல வந்து போய் குடுத்துட்டாங்க. அதுல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவங்க போயிட்டாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப படக்குழு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூசர் வந்து இல்ல நம்ம கேஸ்லாம் எது வேணாம்னு சொல்லிட்டு இவங்க பேக்கப் வந்தாங்க அப்படின்னா, சென்சார் போர்டு வந்து அவங்களா பார்த்து இல்லப்பா நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா, எத்தன கட்ஸ் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கமிஷன் போயிருச்சு. ரிவ்யூ கவுன்சில் இந்த படம் போயிருச்சு அப்படின்னாவே, கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆவறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து பராசக்தி படம் அப்படிதான் போச்சு. இத்தன கட்ஸ் சொன்னாங்க, கட் பண்ணாங்க. ரிவ்யூ கவுன்சில் போச்சு. படம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக வேண்டியது 9த்தே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு, அழகா வந்து படம் ரிலீஸ் ஆயிருச்சு. அதே மாரி இதுவும் போயிட்டு ரிலீஸ் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாரி தான் வந்து இப்ப வந்து பார்க்கப்படுது. மேபி இதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, 19 அல்லது வந்து 20 அடுத்த வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். என்ன பொறுத்தளவு இந்த சென்சார் கிடைக்குது. இப்படி ஒரு நியூஸ் வந்து ரிவ்யூ கவுன்சில் போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் கிடைச்சுச்சு. இந்த மாரி ஆச்சு அப்படின்னு சொன்னாவே, கிட்டத்தட்ட ஒரு 24லேருந்து 48 ஹவர்ஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, படத்த ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்குல வந்து இறங்கிருவாங்க. ரொம்ப இந்த படத்த வந்து தள்ள மாட்டாங்க. 1 வீக்கு ப்ரமோஷன் ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு வந்து எவ்ளோ ப்ரமோஷன் கிடைக்க வேண்டியதோ அவ்வளோ ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு. எப்போ வந்தாலும் ஓட தான் போகுது. அதனால வந்து கண்டிப்பாவே அதான் பண்ணுவாங்க. அதுக்கு மிஞ்சி இல்லப்பா அடுத்த 5ஆம் தேதி பிளாக் பண்றோம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. வந்து 13 ரிலீஸ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லன்னா 19 இல்லன்னா ஒரு வந்து 2, 3 நாள்ல வந்து எப்போ அது கிடைக்குதோ கண்டிப்பா வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் பார்ப்பான். அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கதா நியூஸ் வருது. இப்ப தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா, என்டிடிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் சேனல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ஊடகத்துக்கு வந்து ஒரு இன்டர்வியூஸ் குடுத்திருக்காரு. அதுல இன்டர்வியூஸ்ல அவர் என்ன நெறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அரசியலுக்கு எதுக்காக வந்தேன் அப்படின்ற மாரி சொன்னார். அது ரிலீஸ் ஆகுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. ஆனா இன்டர்வியூ எடுத்தவங்க வந்து ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற சொல்ல பார்க்கும்போது, அவரு இந்த மாரி கோவிட்லயே வந்து யோசிச்சிருக்காரு. இந்த மாரி அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு, அந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து இந்த கரூர் விஷயத்துல இருந்து எல்லாத்தையுமே அவர் பேசியிருக்காரு அப்படின்ற தகவல் தான் வந்திருக்கு. சப்போஸ் வந்து அந்த ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எந்த மாரி போகுது அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இப்ப இங்க இருக்க எல்லாருமே பேசுறது என்ன அப்படின்னா, தல அஜித்தா இருக்கட்டும், தளபதி அவர்களா இருக்கட்டும், தமிழ்நாட்டுல வந்து இருக்காங்க. இங்க உள்ள சேனல்ஸ்ல வந்து இவங்க ஏன் இன்டர்வியூஸ் குடுக்க மாட்டேங்கிறாங்க? இங்க தானே இவங்க இருக்காங்க. இங்க தானே படங்கள் நடிக்கிறாங்க. இப்ப பாலிடிக்ஸ் இங்க தானே பண்றாரு. ஏன் வந்து இங்க இவங்க குடுக்க மாட்டேங்கிறாங்க? அப்படின்ற வருத்தமும் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்றதே சொல்றாங்க. மேபி வந்து இன்ன வரைக்கும் அவர் வந்து பிரஸ்ஸ வந்து மீட் பண்ணதே இல்ல. ஒரே ஒரு டைம் வந்து படப்பிடிப்புக்கு போறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒண்ணு சொல்லிட்டு போனாரு. "என் பின்னாடி யாரும் வராதீங்க" அப்படின்ற விஷயத்த சொன்னாரே ஒழிய, அதுக்கப்புறமேட்டு அவர் பிரஸ் மீட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே குடுக்கவே இல்ல. வரக்கூடிய காலகட்டத்தில வந்து குடுப்பாரா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படம் வந்து எலக்ஷன் தாண்டி ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டா, எனக்கு வாய்ப்பு கிடையாது. நான் பிலீவ் பண்றது. உங்களோட கருத்துக்கள வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதாவது அது தாண்டி போய் இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆகி இது ஆகறதுக்கு, இப்ப கேவின் அவங்க என்ன முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னா, நம்ம பேசாம பே பேக்கப் இதாயிடுவோம். என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இறங்கி போனாங்க அப்படின்னா, மேபி சென்சார் எதுவும் முடிவு பண்ணாங்க அப்படின்னா, மேபி படம் வந்து ரிலீஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 8 வாரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சென்சார் ஆகி ரிலீஸ் ஆகணும் அப்படின்றதும் இருக்கு. அதனால கண்டிப்பா என்னைய பொறுத்தளவு இந்த மாசம் அதாவது பிப்ரவரி இந்த படம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மேபி வந்து சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. மேபி எலக்ஷன் அனவுன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இது வந்துரும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. அது எலக்ஷன் அனவுன்ஸ் பண்ணி போகுது அப்படின்னா, இது வேற இத நோக்கி தான் போகும். அதனால வந்து கண்டிப்பா என்னைய பொறுத்தளவு எலக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகறதுக்கு வாய்ப்புகள் தான்
ரொம்பவே அதிகமாவே இருக்குன்னு நான் பார்க்குறேன். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோலயாச்சும் உண்மைய சொல்ல ட்ரை பண்றேன்.